இந்த சின்னம் அது சம்பந்தமாக எதுவும் பிரச்சனை இருக்கா, ஏதாவது நிர்பந்தங்கள் இருக்கா? எந்த நிர்பந்தமும் இல்லை, அச்சுறுத்தலும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்களுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட்ட சின்னம் ஆர்கே நகரில் நான் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம். அதற்காக நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கோம். அந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சவிடுன்னு தான் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் ஃபைல் பண்ண அன்னைக்கு வரைக்கும் அது யாருக்கும் ஒதுக்கப்படலை. அதனால் அந்த சின்னம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த சின்னத்தில் நிற்கிறீங்களா அந்த சின்னத்தில் நிற்கிறீங்களாங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் எங்களுக்கு இல்லை. எண்ணிக்கை அடிப்படையில் ஏதாவது கேட்டிருக்கோம் அந்த இடங்களில் போட்டியிடக்கூடிய இடங்கள் விருப்பமான தொகுதிகள்? அதில் நான் என்ன மாதிரி கேட்டிருக்கேன்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு மாநில கட்சி, அது வளர்ந்து வர்ற கட்சி. எங்கள் கட்சியின் நிர்வாகிகள் நிறைய பேர் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க. அதனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து என்னிடம் விருப்பம் தெரிவித்த தொகுதிகளை அந்த லிஸ்ட்டை தான் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொன்னேன். திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். அது சம்மந்தமாக இன்னும் பேசி முடிவெடுக்கலான்னு சொல்லுவேன். அதாவது இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது இங்கே இருக்கிறவங்க யாரோடைய குடியுரிமையும் பறிக்கிறதுக்கான சட்டம் இல்லை. அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் இது. அதனால் இதை தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படிதான் எல்லோருக்கும் தெரியும். இதை ஒரு சாரார் இதை சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் குழப்புகிறார்கள். அவர்களுக்கு இதில் உண்மை தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிற எந்த சிட்டிசனுக்கும் அவங்களுடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் இல்லை. இது குடியுரிமையை கொடுப்பதற்கான சட்டம். வேறு நாடுகளில் மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த மதத்தால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள், அந்த குறிப்பாக ஆப்கானிஸ்தானம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பது பற்றி இதில் யாருக்கு இந்தியாவில் இருக்கிற எனக்கோ உங்களுக்கோ எங்கள் சித்திக் பாய்க்கோ எங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறதுக்கான சட்டம் கிடையாது. குடியுரிமை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது. அதனால் இதை வீணாக மக்களை குழப்ப பார்ப்பாங்க. ஆனால் மக்கள் தெளிவாகி தேர்தல் நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களிடம் இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தின் மூலம் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம். இல்ல அதாவது நான் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான திட்டங்களை, குறிப்பாக இந்த நம்ம ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டம், ஸ்டெர்லைட் திட்டங்கள் எல்லாம் போன்ற திட்டங்களை மத்திய அரசு தமிழ்நாட்டு மேலே திணிச்சா என் வாழ்நாள் முழுவதும் அவங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால் இப்போ அவங்களோட செல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னேன். இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டமோ ஸ்டெர்லைட் திட்டத்திலேயோ அவங்க எந்தவித அழுத்தமும் கொடுக்கல. நீதிமன்றம் அதை இண்டிபெண்டாக திருப்பி சொல்லியிருக்காங்க. நம்ம விவசாயிகள்லாம் இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கோ மீத்தேன் திட்டத்துக்காகவோ போராட்டம் நடத்துகிற சூழ்நிலை இல்லை. அவர்கள் தமிழ்நாட்டின் தேவைகளை புரிந்து கொண்டு குறிப்பாக வருங்காலத்தில் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தருவார்கள். ஏற்கனவே பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. அதனால் தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து திட்டங்களை பெற்றுத் தருவதற்காக அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கோம்.